இதை பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்ன தகுதி தராதரன்னு பேசுகிறாங்க, அப்போ நம்ம வந்து தகுதியில் கூட இருக்கோமா குறை, இப்படி ஒரு எண்ணம் வரும். அதை வளர்க்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சி டிவியில் வருது, இல்லை எந்த ஒரு மீடியமில் வருதுன்னா அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. தகுதி தராதரம், நீ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க நீ பேசுகிறதுலே தெரியுது அப்படின்னா, இவர் மட்டும் என்ன மதுரை 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 மாநகராட்சியில் வந்து இப்போ மாநகராட்சி சொந்தமான இடம்லாம் இவர் பேரில் தான் இருக்கா, மீனாட்சி அம்மன் கோயில் இவர் பேரில் தான் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. சாதாரண ஒரு ஆள் தான் அவரும். நான் படிச்சிருக்கேன், ஓகே ரைட்டு, நல்ல படிப்பு தான். பிபிடி வந்து மோசமான படிப்புலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்ல படிப்பு, சூப்பர் படிப்பு, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல இடத்துக்கு வாங்க. ஆனால் அவர் படிப்போட அவர் நடிப்பை தான் உயர்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், படிப்பு நடிப்பு. இப்போ அவருக்கு அதை போட்டு அந்த அர்ஜென்ட்டில் ஒரு எப்படி வாட்டர் மெலன் எப்படி இந்த கேமரா பார்த்தா வருது அந்த மாதிரி இவருக்கு வருது. அது இருக்குது. அந்த படிப்பை யாருமே எதுவுமே சொல்லலை, நல்ல படிப்பு தான். இல்லை அதெல்லாம் அதை தாண்டி மற்றவங்கள போய் சீன்றது இருக்குல்ல, மற்றவங்கள போய் இது பண்ணுறது ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. யார் அவர்கிட்ட வந்தாலும் இது ஆர்குமெண்ட் பண்ணுறது, பேசுறது, ஸ்கில்ல டச் பண்ண எனக்கு ஒரு ரத்தம் கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்லாம் இருக்கேன்னு அவருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்க்குறேன் நானும். அவர் பிளேஸ் பண்றாரு ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி விஷயத்துல.